எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இப்போ நாம் பார்க்க போகிறது சொந்த தொழில் யாருக்கு அமையும், சக்ஸஸாக வெற்றிகரமாக செய்வாங்க, நல்ல லாபம் வரும், வருமானம் வரும், அதை வச்சு நல்ல மேன்மைக்கு வருவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை, கேள்விகள், எதிர்பார்ப்பு ஆணும் பெண் இருவருக்குமே இருக்கும். இப்படி பெரும்பாலான கேள்வி பொருளாதாரத்தை பற்றியே, அதுவும் சொந்த தொழில், சொந்தமாக பேர் வாங்கணும், புகழடையணும், பெருசாக வரணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு பதிவும் ஒரு விளக்கமுமான பதிவு தான் இது. சரிங்களா? இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்கள்ல, இவர் ஆணா பெண்ணாங்கிறத விட்டுருங்க, ரெண்டு பேர்த்துக்குமே இது பொதுவானதாக நடக்கும். இவங்க நல்ல படிப்பு, அதாவது நார்மல் படிப்பு ஒன்று படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க, வேலை பார்க்குறாங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, நல்ல வருமானம், அந்த இடத்துலையே ரொம்ப அதிகாரத்தோட பவரோடு இருக்காங்க, நல்ல உழைப்பு, அதுக்குண்டான ஊதியம், நல்ல நன்மதிப்பு, பேர். எம்டி முதலாளிங்கிற அவங்களுக்கு பக்கத்தில் இவங்க ரொம்ப நல் பார்வையில் நன்மதிப்பில் இருக்காங்க. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு தளபதி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அரசவையில் தளபதி மாதிரி, மந்திரி மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, நாம் ஏன் இவ்வளோ செய்கிறோம், நாம் சொந்தமாக இதையே நாம் ரிஸ்க் எடுத்து நம்ம கம்பெனி ஆரம்பித்து இதை போல் செய்ய முடியாதா, செஞ்சு நாம் பெரிய ஆள் ஆக முடியாதா, ஏன் செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜினாமா பண்ணுறாங்க, சுயமாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அறிமுகங்களெல்லாம் வச்சு, அவங்களுக்கு இருக்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் வச்சு உடனே வாங்கி, வேலையாட்கள், பழகியவங்க எல்லாரையும் ஒரு அசம்பிள் பண்ணி, ஒரு இதுக்கு முன்னே இருந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ், ஒரு நிர்வாகம், ஒரு தொழில் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து போகுது இருந்த மாதிரி இவருக்கு இல்லை. எப்படி இவர் அந்த கம்பெனியில் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வேலை செஞ்சாரோ அதே போல் இங்கே வேலை நடக்க மாட்டேங்குது. அதே வேலை தான், அதே நபர் தான் இவரும். இவருக்கு தெரிஞ்ச நண்பர்களை தான் வேலைக்கும் போட்டிருக்காரு, அது சம்மந்தமான துறையில் தான் இருக்கார். ஆனால் எல்லாமே நெகட்டிவாக வேலை செய்யுது. அங்கே பாசிட்டிவாக செஞ்சது இங்கே நெகட்டிவாக வேலை செய்யுது. இவர் என்னன்னு புரியாமல் மறுபடியும் கடனை வாங்கி கம்பெனிக்கு போட்டு, கம்பெனி இதாகிடக்கூடாது, அதை காப்பாற்றணும், லாப நஷ்டத்தை பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வாட்டி ரிஸ்க் எடுக்கிறாரு. செய்கிற வேலைலாம் எந்த பக்கமோ ஒன்று போகுது, வர்ற வருமானமும் வட்டி, கடன், வாடகை இப்படியே போயிட்டுருக்கு. இவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியல. என்ன காரணம், ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஜாதகம் பார்க்கவும் அவருக்கு அப்போ தோணலை. அவர் யாரையும் கேட்கவும் இல்லை. அந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது கரெக்டாக முடிகிற டயத்தில், நான் அவருன்னு சொல்கிறது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், அவங்கள தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அவருன்னு ஒரு ஆணை குறிக்க வேண்டாம், இது ஆண் பெண் யாருக்காக இருந்தாலும் இதுதான் நடக்கும். இப்போ ரொம்ப நெருக்கடியான கட்டம், கழுத்து வரைக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ வெளியே போகிறது, எல்லாத்தையும் விற்றுட்டு போகிறது, மறுபடியும் வேலைக்கு போகணுங்கிற லெவலுக்கு இப்போ கொண்டு விட்டுருச்சு. இந்த டயத்தில் இவர் ஜாதகம் பார்க்கணும், இந்த நபர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இவருக்கு இங்கே ராசி மட்டும் உங்களுக்கு போடாமல் இருந்திருக்கும். அது அந்த தனிப்பட்ட நபர் கேட்டுக்கிட்டதுனால போடல அந்த ராசி மட்டும். அவருக்கு இப்போ சனீஸ்வரர் விலகிறாருன்னு வச்சுக்கோங்க. எந்த ராசி நீங்களே யூகம் பண்ணிக்கோங்க. அவங்க அனுமதி இல்லாததுனால நாம் போடலை. இப்போ அது ஆரம்பிக்கும்போது இவர் யாரையுமே கேட்கல, எல்லாம் செஞ்சார், பிடிச்சார், இந்த நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ இது விடுபடும் போது, இப்போ ஒருத்தரை பார்த்து கேட்டு விளக்கம் கேட்கும்போது தான் ஏன் இவருக்கு சொந்த தொழில் சரிவல்ல அப்படிங்கிற விவரத்தை இவர் எடுத்து சொல்லியிருக்காரு. பாருங்கள், லக்னாதிபதி மறைவு, லக்னத்துக்கு 2ஆம் இடம் மறைவு, 6இல் குரு மறைவு, அதற்கடுத்து 10ஆம் இடம் காலி, 10 குடையவரும் என்னவா இருக்காருன்னு பாருங்கள். அதை விட முக்கியம், லாபஸ்தானத்தில் சனீஸ்வரரும் கேதுவும். இப்படி எல்லா வகையிலையுமே இவரை போட்டு 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 போட்டு
இங்கே கொண்டு வந்து இப்போ நிறுத்தியிருக்கு. எங்கே இருந்தவர் இந்த காமெடியில் கூட வரும், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, இவர் இந்த சொந்த தொழில் தொட்டது தான் இவரோட காரணம். சொந்த தொழில் தொடாமல் இருந்திருக்கணும்னா அந்த நேரம் வந்தது, அது கூட்டிகிட்டு போய் அப்போ கடனை உடனே கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடனை வச்சு இவர் கடனாளி ஆயிட்டார். ஆனால் இப்போ அதெல்லாம் சரி செய்யணும், இப்போ கொஞ்சம் கடன் இருந்தால் பிஸ்னஸை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு அவருக்குள்ள ஆசை இருக்குது, ஒரு வாய்ப்பு தெரியுது. ஆனால் இப்போ யாரும் கடன் கொடுக்க முன் வரல. இதுக்கு இதுதான் காரணம். கெட்டு போகணுன்னு டைம் இருக்கும்போது எல்லாமே நடக்குங்க. இப்போ அவர் அதை விட்டு வெளியே வந்து வேறு வழியில் அதில் தான் வருமானம் பண்ண முடியும், பொருள் ஈட்ட முடியும், பேர் புகழ் அடைய முடியுங்கிறதுனால இப்போ யாரும் இந்த நபருக்கு கடன் தருவதில்லை. கொடுத்த கடனையே எல்லாம் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எடுத்து வை கொடு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவர் சொந்த தொழில் செய்யலாமா, இல்லை இதை விட்டுட்டு வெளியில் சம்பளத்துக்கு பழையபடி போகலாமா அப்படிங்கிற யோசனையை கேட்டார். கேட்கும்போது, நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டு அப்படி போக முடியாது. இதே வேலையை ஒருத்தர் செஞ்சிகிட்டு இருக்கவங்க, என்னால் முடியல, ஒரு ஆள் பார்த்துக்கிறதா பரவாயில்ல, அவங்களுக்கு சம்பளத்துக்கு மேலே ஒரு இன்கம்மும் தருவேன், மாதத்தில் லாபத்தில் ஒரு பங்கு, எனக்கு இது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும்னு தேடுவாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த மாதிரி வேலை கிடைக்கும். நீங்கள் போய் அதை ஜாயின் பண்ணுங்கள். வெளியிலேருந்து பார்க்க நீங்கள் தான் எல்லாம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு முதலாளின்னு ஒருத்தர் இருப்பார். உங்களை மாதிரி ஆள் இல்லை, அனுபவம் மிக்க ஆற்றல் மிக்க ஆள் இல்லைன்னு ஒரு நிர்வாகம் காத்திருக்கு உங்களுக்காக. நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு சம்பளத்துக்கு மேலே இன்கம்னு கொஞ்சம் தனியாக வரும். உங்களுக்கும் அந்த கௌரவங்கிறது குறையாமல் இருக்கும், வருமானம் குறையாமல் இருக்கும். அவங்களுக்கும் நல்லபடியாக நீங்கள் லாபத்தை முதலாளி எடுத்துக்குவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த தொழில் மாதிரியும் செய்யலாம், உங்களுக்கான ஆதாயமும் வரும். ஆனால் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட இந்த வகையில் வேலை செய்யலாம். இது வேண்டான்னா நீங்கள் சம்பளத்துக்கே கூட போய் செய்யலாம், சம்பளத்துக்கு செஞ்சிங்கனாலும் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு நாம் பலனை சொல்லி முடித்தோம். அதுவும் இப்போ கூடிய ஓரிரு மாதங்களில் இது நடக்கும், தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வந்தது, யாருக்கு இந்த அமைப்பு இருக்கோ, ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த அமைப்பு உள்ள ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் சொந்த தொழில் செய்வதற்கு முன் உங்களுக்கு தெரிஞ்சவரை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை உங்களுக்கு பிடித்த பெரியோர்களோ ஆசிரியர்களோ குருமார்களோ நல்ல உறவினர்கள் நல்ல நண்பர்கள் உங்களை காப்பாற்றுவாங்க, உங்களுக்கு துரோகம் போய் சொல்ல மாட்டாங்கங்கிறவங்க கிட்ட போய் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி செய்யுங்கிறேன். நான் ஜோதிடரையே போய் பாருங்கன்னு சொல்ல. கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஏதோ ஒரு கோயிலில் போய் நீங்கள் ஒரு வாக்கு கேட்குறது, பூ போட்டு கேட்குறது, அப்படி கூட கேட்டு செய்யுங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் குருமார்கள் நல்ல நண்பர்கள் உற்ற உறவினர்கள் இவங்கக்கிட்ட ஒரு கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து நீங்கள் சொந்த தொழில் செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். செய்யவே வேண்டான்னு சொல்லலை, செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட கேட்டு செய்யுங்க. கடன் அதிகம் வாங்கி பிஸ்னஸில் போடாதீங்க, சொந்த தொழிலுக்காக மட்டும். ரைட்டுங்களா? இதுதான் நம்ம சொல்ல வந்தது. இந்த அமைப்புள்ளவங்க சுய தொழில் செய்யாமல் இன்னொருத்தர் தொழிலை சப்கான்ட்ராக்டரும்பாங்க, இந்த ஜாப் ஒர்க்கும்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ஓனாக நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ணும்போது உங்களுக்கு அடிபடும். இது தெரியாமல் நிறைய நண்பர்கள் தெரியாமையே உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டு அதுலேயும் போக முடியாமல் இதுலேயும் போக முடியாமல் இன்றைக்கி நிறையா பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமான ஒரு தெளிவான விளக்க உரை போடணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சம்மந்தப்பட்டவரை கேட்டோம், அவர் சில விஷயங்களை காட்ட வேணாம் சொல்ல வேணான்னாரு, அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது நம்ம ரசிகர்கள், அன்பர்கள், வாசகர்கள், சப்ஸ்கிரைபருக்காக இந்த பிரத்யேக ஒரு ஜாதகத்தை சிலது நானும் மறைச்சி தான் இருக்கேன். ஏன்னா அப்படியே அப்பட்டமாக போடக்கூடாதுங்கிறதுனால. இந்த அமைப்புள்ள லக்னம் இதே மாதிரி அமைப்பும் உங்களுக்கு இருக்கலாம், அல்லது உங்களுக்கும் லக்னத்தில் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கலாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் மாத சம்பள வேலை செய்யும்போது அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை செய்யுங்க. அப்படி இல்லை எனக்கு நிறைய திறமை ஆற்றல் வருமானம் இருக்குது நான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா சப்கான்ட்ராக்டு ஜாப் ஒர்க்கு இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி கமிஷன் ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரலாம், ஜெயிக்கலாம், பெருசாக வரலாம். ஆனால் நீங்கள் போய் ஸ்ட்ரெயிட்டாக தொடக்கூடாது. அது ஹை வோல்டேஜ்
டிரான்ஸ்பாரம் எரிமலை மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் தொடக்கூடாது. கைக்கு ஒரு க்ளவுஸு, ஒரு அதுக்கு தகுந்த ஒரு ரெடி பண்ணிக்கிட்டு போய் நாம் தொடரமில்ல ஒரு எச்சரிக்கையோட, அந்த மாதிரி சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்யுங்க, ஜாப் ஒர்க்கு செய்யுங்க, இன்னொருத்தர்கிட்ட கமிஷன் பேஸில் வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மேலே வருவீங்க. ஜெயிக்கிறதுக்கு, தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான வழியை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களை சொல்லி இப்படி இருக்கிறவங்க நீங்கள் செய்யவே முடியாது, வீணாக போயிடுவீங்கன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி இருக்கவங்க இந்த ரூட்டை எடுத்திங்கன்னா இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிறதுலே கூட நல்லா வந்துட்டுருக்கலாம். பட் ஆனால் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக உங்களுக்கு லாபமும் மன நிம்மதியும் அமைதியும் முன்னேற்றமும் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல வந்தது. சொந்த தொழில் யாருக்கு அமையும் நிரந்தரமாக? இதை போல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அமையும். இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும். சரிங்களா? எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா.